ஸ்ரீ தேவி பாகவதம் 250ஆம் பகுதி. பிரம்மஹத்தி கோஹத்திக்கு சமமான பாவங்களும் நரக தண்டனைகளும். பதிவிரதையே, மேலும் கேட்பாய். ஒரு ஜீவனை கத்தியால் வெட்டுபவனும் மனிதனை கொலை செய்பவனும் நரகலோகத்தில் கத்தி, வாள் முதலிய ஆயுதங்களால் 14 இந்திரரின் காலம் வரை வெட்டப்படுவர். பிறரை துன்புறுத்துபவன், புறங்கூறுபவன், தெய்வங்களை நிந்திப்பவன் சூசிமுகம் எனப்படும் நரகத்தில் 3 யுகங்கள் வரை அவதிப்பட்டு பின் தேள், பாம்பு ஆகிய பிறவிகளை எடுப்பான். வளர்ப்பு பிராணிகளை திருடுவோர் நரகலோகத்தில் கோகா குண்டத்தில் தள்ளப்பட்டு யம தூதர்களால் தண்டிக்கப்பட்டு பின் 7 பிறவிகள் வியாதியுள்ள பசுவாக பிறப்பர். பசுவதை பிரம்மஹத்திக்கு சமமான பாவங்களை செய்பவனும், புணரக்கூடாத பெண்ணை புணருபவனும், பெண்ணை துன்புறுத்துபவனும், கர்ப்பத்தை அழிப்பவனும் 14 இந்திரர்களின் காலம் வரை நெருப்பால் சுடப்படுவர். கொதிக்கும் நீர், எண்ணெய் முதலியவற்றால் சுடப்படுவர் என்று யமதர்மராஜன் கூறிய போது சாவித்ரி குறுக்கிட்டு, தர்மராஜனே, பிரம்மஹத்திக்கும் கோஹத்தி என்ற பசுவதைக்கும் சமமான பாவங்கள் என்ன? எந்த மங்கை ஆடவனால் அனுபவிக்க தகாதவள்? எவன் சக்தியை கைவிட்ட ஊன் என்று கேட்டாள். பரபிரம்மம், சிவம், சிவலிங்கம், சூரியன், விநாயகர், துர்க்கை, குரு, தாய், ஞானிகள், புனித தீர்த்தங்கள் ஆகியோரை இழிவாக பேசுவோரும், பித்துர் கடமைகளை செய்யாதவர்களும், ஈசனை வழிபடாதவர்களும், அனைவருக்கும் அன்னையாக விளங்கும் மகாதேவரை பழிப்போரும், பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் ஆகியவர்களை காப்பாற்றாதவர்களும், விரத அனுஷ்டானங்களை கைவிட்டவர்களும் பிரம்மஹத்தி செய்தவனுக்கு சமமாவார். பசுவிற்கு எச்சில் இலையை கொடுத்தவனும், பசுவை துன்புறுத்துபவனும், சூத்திரனுக்கு யாகம் செய்பவனும், நெருப்பில் தனது காலை சூடாக்குபவனும், கால்களை சுத்தம் செய்யாத இல்லத்திற்குள் செல்பவனும், எண்ணெய் பூசிக்கொண்டு படுப்பவனும், கணவனை அடிக்கும் மனைவியும், பசுக்களின் பாதையை தடுப்பவனும், பசுவை காப்பாற்றாது துன்புறுத்தும் வெறியனும், பொய்யை மெய்யென்று விவாதிப்பவனும், பிராமணரையும் ஆசிரியர்களையும் தூற்றுபவனும் கோஹத்தி செய்தவர்களுக்கு சமமாவார். மனிதர்கள் வர்ணம் மாறி திருமணம் செய்வதும், சூத்திரர் பிராமண பெண்ணை விரும்புவதும் பசுவை கொன்ற கோஹத்தி பாவத்தை கொடுக்கும். பிராமண மங்கையை சூத்திரன் திருமணம் செய்தாலும், பிராமண மங்கை சூத்திரனை திருமணம் செய்தாலும் 100 பிரம்மஹத்தியின் பலனை அடைந்து நரகலோகம் செல்வர். குரு பத்தினி, அரசனின் பத்தினியான அரசியார், மாமன் மனைவி, மாற்றான் தாய், மருமகள், தாயின் சகோதரி, சகோதரனின் மனைவி, புத்திரனின் மனைவி இவர்கள் அடையத்தகாதவர்கள். இதனால் இவர்களோடு கூடுபவர்கள் 100 பிரம்மஹத்தி பலனை அடைவர். இனி குலடை முதலானவரின் சாபத்தை பற்றி கூறுகிறேன். 250ஆம் பகுதி நிறைவடைந்தது.